शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे। पंचदशी विद्यारण्य சுவாமிகளால் எழுதப்பட்ட கிரந்தத்துல பிரகரண கிரந்தத்துல 8ஆம் அத்தியாயமாக இருக்கக்கூடியது கூட்டஸ்த தீப பிரகரணம். இதுக்கு முன்னாடி திருப்தி தீப பிரகரணம் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி சித்திர தீப பிரகரணம் பார்த்தோம். இது கூட்டஸ்த தீப பிரகரணம். இந்த கூட்டஸ்த தீப பிரகரணத்துல கூட்டஸ்தம் அப்படின்னு சொன்னா சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம், பிரம்மன்றது தான் அர்த்தம். சாட்சின்னு சொன்னாலும் பிரம்மன்னு சொன்னாலும் கூட்டஸ்தன்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆத்மான்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆனா அந்த புரியறதுக்காக இந்தந்த கான்டெக்ட்ல இந்தந்த பேரை யூஸ் பண்ணா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றதுக்காக இண்டிவிஜுவலா பேசும்பொழுது கூட்டஸ்தன் அப்படின்னு சொல்லியும், ஈஸ்வரனை பத்தி பேசும் பொழுது அதை பிரம்மன்னு சொல்லியும் அவருக்கு. அதனால இவர் என்ன சொன்னார், கூட்டஸ்த சைத்தன்யம்னு சொன்னா ஜீவனை குறிக்கிறதாக இருக்கும். பிரம்ம சைத்தன்யம்னு சொன்னாக்கா டோட்டல் சைத்தன்யம். இது சமஷ்டி வெஷ்டி, ஆக்சுவலா சமஷ்டியும் கிடையாது வெஷ்டியும் கிடையாது, இருந்தாலும் புரியறதுக்காக அப்படி பண்றதுனால இது கூட்டஸ்தம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அதனால கூட்டஸ்தம் அப்படின்னாக்கா என்ன சொன்னாக்க மாறவே மாறாது, விகாரமே இல்லாததானதுதான் கூட அசங்கமாகவும் விகாரமற்று எது இருக்கிறதோ அதுக்கு பேர் கூட்டஸ்தம்னு பேரு. அது எதோடையும் சம்பந்தப்படாமையும் இருக்கும். அதுல எந்த காரியம் பண்ணாலும் அது மாறாது அப்படின்னு சொல்றதுக்காக கூட்டஸ்தம். கூட்டைவ திஷ்டதி இது கூட்டஸ்தம். அது அசையாத இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு பேர் கூட்டஸ்தம் அப்படின்னு பேரும். இப்போ அதுல என்ன டாபிக்ல போயிருக்கோம் அப்படின்னாக்க அவன் என்ன சொன்னா, அவச்சேதகவாதத்துல கடாகாசத்தை வைத்துக் கொண்டும் மகாகாசத்தை வைத்துக் கொண்டுமே நீங்க ஜீவனை புரிய வைக்கலாமே. மகாகாசம்னா பிரம்மமா இருக்கு, கடாகாசம்னாக்க ஜீவனா இருக்கு. இப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னாக்க பிரதிபிம்பவாதத்தை மனசுல வச்சுட்டு நீங்க சொல்லும் பொழுது எந்த எக்ஸாம்பிள் இருக்கிறீங்க அப்படின்னாக்க சூரியன் இருக்கான், அந்த ஒளியானது எல்லா இடத்துலயும் படுறது, அது கண்ணாடியில படுறது, அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய வெளிச்சமானது பொருளை உள்ளுக்குள்ள வைக்கிறது. 3 பொருள்களை எடுத்துன்னு பேசுறீங்க. நாங்க பாருங்க ரெண்டே பொருள் தான், கடாகாசம் மகாகாசம், புரிஞ்சுக்கிட்ட. அதனால இந்த 3 வச்சுட்டு பேசுறதுனால உங்களுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் கௌரவம்னா கொஞ்சம் பெருசு, ஒன்னு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்க. நீங்க ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படின்றீங்க, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்ன்றீங்க, ரிஃப்ளெக்டட் மீடியம் வேற எடுத்துன்னு வரீங்க. சூரியனை வேற எடுத்துன்னு வர வேண்டியிருக்கு, கண்ணாடியை வேற எடுத்துன்னு வர வேண்டியிருக்கு, சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷனை வேற எடுத்துன்னு வந்திருக்கு. அதனால 3 வச்சுட்டு நீங்க பேசுறீங்க, நாங்க 2லயே புரிய வச்சுக்கோங்க. அதனால நீங்க 3 வச்சுட்டு பேசுறதுனால உங்களுக்கு ஒரு தோஷம் ஒண்ணு இருக்கு, குருன்னு ஒரு தோஷம் இருக்கு, அது இல்லாமயே நாங்க சமாளிக்கலாமே அப்படின்னு சொல்றதுக்காக அவர் என்ன சொன்னாரு, புத்தி அவச்ச 27வது ஸ்லோகம், புத்தி அவச்சின்ன கூட்டஸ்தா லோகாந்தரகமாகமௌ கர்த்தும் சக்தோ கடாகாச இவ ஆபாசேன கிம்வத. ஆபாசத்தினால என்ன லாபத்தை நீங்க கண்டீங்க இல்லையா? இந்த ஜீவனுக்கே அந்த பவர்லாம் இருக்கு. லோகாந்தரத்தை செத்து போன உடனே வேற லோகத்துக்கு கூட போகக்கூடிய பவர் இருக்கு இந்த ஆகாசத்துக்கு. எப்படி இந்த ஆகாசமானது எங்கோ டிராவல் பண்றதோ, நம்ம பார்த்து கையில எடுத்துன்னு போன டம்ளர்ல இருக்கக்கூடிய ஆகாசமானது அமெரிக்கா போனா கூட அது அந்த ஆகாசத்தோட தானே வருது. அங்க போய் இதே தண்ணியை நம்ம ஊற்றி குடிக்க முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது இந்த கடாகாசத்துக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும்போது கடாகாசத்தை நீங்க பிரம்மத்தோட ரிலேட் பண்ணி சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பொழுது எதுக்கு இந்த ஆபாச சிதாபாசன்னு போட்டு எங்களை கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னு அவன் கேட்டான். சிதாபாசன்னு ஒரு பூர்வபக்ஷி கேட்டான். அதுக்கு பதில் சொன்னாரு இவரு, சுனு அசங்கா பரிச்சேத மாத்ராத் ஜீவோ பவேத். என்ன கடத்துக்குள்ள இருக்கிற ஒரு காரணத்தினாலேயே ஜீவனை சொல்றதுன்னு ஆக முடியாது. அந்த ஆகாசம் எவ்வளவு விஷயங்கள்லயும் அது உள்ளுக்குள்ள இருக்கு, மனுஷர்களுக்குள்ளதான் இருக்கு, எல்லா கோவிலையும் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னாக்க என்ன
புத்தியாகாசம் கடாகாசம்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். அது மாதிரி எல்லாம் சொல்ற மாதிரி இல்ல. அப்படி மாத்திரம் இல்ல, அந்த குடத்துக்கும் ஜீவத்துவம் வந்துட்டுன்னு சொல்லவே முடியாது. நீங்க ஜீவனுக்கு பதிலா குடத்தை வச்சுட்டு இருக்கீங்களே தவிர அந்த குடத்துக்கு ஜீவத்துவம் இருக்கா மாதிரி எல்லாம் தெரியாது. இதுல ஒரு ப்ராப்ளம் தான் வருது. அதனால நாங்க என்ன பண்றோம், ஒரு மனசை எடுத்துட்டு வந்துட்டோம்னாக்க ஈஸியா இருக்கும் ஜீவனை குறிக்கிறதுக்கு. மனசு இல்லாம நீங்க குறிக்கும் பொழுது சொல்ற ஆர்குமெண்ட் வந்து கரெக்டா இருக்கும். எல்லாத்துலயும் பிரம்மம் இருக்கார், அப்ப அதுலயும் தான் பிரம்மம் இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்கும், எல்லாத்துலயும் பிரம்மம் இருக்கு, எல்லா பொருளையும் இருக்க மனுஷனுடைய மனசுலயும் இருக்காருன்னு சொன்னாங்க. ஏன்னா மனுஷனுக்கு இங்க பிரச்சனை என்னன்னாக்க, இங்கதானே சைத்தன்யம் ப்ராமினென்டா தெரியாது. ஆகையினால சொல்றதுனால இது ஒரு தோஷம்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் அதுக்கு பதில் சொன்னார். நீ சொல்ற வேலை சொன்னா எல்லாத்துக்குமே ஜீவத்துவம் வந்துடும். எல்லாத்துக்கும் ஜீவத்துவம் வரலையே, அதனால நாங்க ஜீவனையும் பொருள்களையும் பிரம்மத்தையும் பிரிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பிரதிபிம்பவாதம் தான் சரியா இருக்கு. அதனால நீ கேட்டது ஆபாசன கிம்பதான்னு கேட்டது தப்பு. ஆபாசத்தினால இந்த பிரயோஜனங்கள்லாம் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, குருத்துவமானது தோஷமானது எப்போ வரும்னா அனாவசியமா ஒன்னு இன்க்ளூட் பண்ணாதான் வரும். சமான பலத்தோட நான் ஒரு விஷயத்தை புரிவதற்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு தோஷமா குருத்துவம்னு ஒரு தோஷமா கல்பிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். புத்திய சதிருஷி புத்திஹி ஸ்வச்சத்வாத் இதி சேத். அவன் உடனே ஒரு கேள்வி போட்டான், இப்படி சொல்றீங்களே, புத்தி தெளிவா இருக்கு, சுவர் மாதிரி இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? சுவர்ல வந்து புத்தியானது தெளிவா தானே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொன்னாக்க பரிச்சேதேக்கின் சுவாட்சேன பவேத்தவ அப்படின்னு கேட்டார். அப்படின்னா இந்த ஒரு பொருளானது லிமிட்டா ஒரு விஷயத்துல இருக்கு, ஒரு பொருளானது லிமிட்டா ஆகிறது. அந்த குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமானது லிமிட்டா ஆகிறது. அந்த லிமிட் அப்படின்ற வரைக்கும் தான் அது எக்ஸ்பிளைன் பண்றது தவிர அதனுடைய ஒளி என்ன அப்படின்றதெல்லாம் அது எக்ஸ்பிளைன் பண்ணலையே அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்ம என்ன கேட்டோம், வெறும் பிரமாணத்துக்கு மாத்திரம்தான், வெறும் பரிமாணம் மாத்திரம்தான் காரணமா இருந்த, அளவுகோல் மாத்திரம்தான் காரணமாக இருந்தால், இப்போ கிராமத்தெல்லாம் மரக்கால்னு ஒண்ணு இருக்கு. அந்த மரக்காலை வச்சு கிரஸ்தேன தாரு ஜன்யேன காம்சிய ஜன்யேனவா நகி விக்ரேதுகு தண்டுலாதீனாம் பரிமாணம் விசிஷ்யதே அப்படின்னு சொன்னார். கிரஸ்தேன, கிரஸ்தம் அப்படின்னாக்க அந்த அளவு மெஷர், அந்த படிக்க அந்த மரக்கால் அப்படின்னு சொல்றோமா, அது தாருஜன்யன மரத்தினால செய்யப்பட்டது. அதுலதான் அவன் வந்து அந்த அரிசிய அளவெடுத்து கொள்றான். அது காம்சிய ஜன்யனவா, வெங்கல பாத்திரத்துல அதே மாதிரி அதே அளவுக்கு வச்சிருக்கான் இல்லையா? இப்ப ஒரு அந்த காலத்துல வழக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, 2 ஆழாக்கு சேர்ந்தது ஒரு வழக்கு. இப்படி அந்த வழக்கு ஒண்ணு வச்சுட்டு இருப்பான். அதுல எடுத்து அவன் கணக்கு பண்ணி 4 தடவை போடுவான் இல்லையா? அதே மாதிரி வெங்கலத்துல ஆழாக்கு வச்சுப்பாங்க வீட்டுல, பாத்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்துல அரிசி எடுக்கிறதுக்கு அதுல பண்ணாலும் அளவு ஒண்ணுதானே எப்படி இருந்தாலும் அப்படின்னு. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டான். விக்கிற பொருள்கள்ல இருக்கக்கூடிய அளவு இதனால மாற போறதா அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னான், பரிமாணத்துல விசேஷம் ஒண்ணு இல்லைன்னா கூட அந்த இதுல பண்ணும் பொழுது, வெங்கலத்துல பண்ணும் பொழுது அதுல ஒரு அழகு இருக்கதானே இருக்கு அப்படின்னு சொன்னான். மாத்திண்டியா அப்படின்னாக்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ அந்த எக்ஸ்ட்ரா வச்சுட்டு சொல்றதுல ஒண்ணு தப்பு இல்லைன்றது நீயே சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆகையினால நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா அந்த மீடியம்னு ஒண்ணு வச்சுக்கிறோம். ஒரிஜினல் கான்சியஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் மீடியம்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்குன்றது தானே உன்னுடைய கேள்வி. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கதா இருக்குன்னு நீயே இந்த எக்ஸாம்பிள் ஒத்துண்டா, அப்ப அதையும் நான் ஒத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இந்த பதில் எல்லாம் நம்ம போன வாரம் பார்த்துட்டான் இல்ல, இதெல்லாம் பார்த்துட்டான். இந்த வாரம் அவர் என்ன சொல்றாரு, ஆபாசன்ற பதத்துக்கு முதல்ல லட்சணத்தை சொல்லிவிடுறேன் நான். ஆபாசம் ஆபாசம்னாக்க சிதாபாசம், சிதாபாசம்னாக்க ஜீவன் அப்படின்னு ஒரு ஜெனரலா புரிஞ்சுக்கிறோம். அந்த ஆபாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரிஜினல் மாதிரியே ஒழிக்கக்கூடிய திறமை இருக்கு, ஆனா இது ஒரிஜினல் இல்லை அப்படின்றத சொல்லணும். அப்படி சொன்னா அதுக்கு பேர் ஆபாசம் அப்படின்னு பேரு. ஈஷத் பாசனம் ஆபாசா. ஈஷத்துன்னா ரொம்ப கொஞ்சம்,
ஒரு பார்ஷியலா அது இல்லுமின் பண்ணும், அவ்வளவுதான். ஈஷத் பாஷனம், பிரம்மத்துக்கு இருக்கிற கெப்பாசிட்டி எல்லாம் இந்த ஜீவனுக்கு கிடையாது. ஆனாலும் இந்த ஜீவனானவன் என்ன பண்ணுவான், கனவுல எல்லாரையும் கிரியேட் எல்லாம் பண்ணுவான், தன்னை தானே கிரியேட் பண்ணி, அப்புறம் ஃப்ரெண்டை கிரியேட் பண்ணி, அவனுக்கு அந்த மனசு புத்தி அகங்காரம் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அந்த சாமர்த்தியம் எல்லாம் இருக்கு. ஆனா இவனை ஈஸ்வரன் சொல்ல முடியாது. ஈஸ்வரன் மாதிரி இவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இவனுக்கே அந்த கெப்பாசிட்டி இருக்குனாக்க அந்த ஈஸ்வரனுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டின்னு சொல்றதுக்கு அது ஒரு வழியா கொடுக்கிறது. ஆகையினால ஈஷத் பாசனம் ஆபாசா, ஆபாசா ஆபாசான சிதாபாசன் சித்து ஆபாசா, அந்த சித்துனுடைய ஒரு பார்ஷியல் அப்படின்னு சொல்றதுக்கு தான் சிதாபாசன் பேர் கொடுத்த அந்த ஜீவனுக்கு. பிரதிபிம்பா ததாவிதா, அதே மாதிரிதான் பிரதிபிம்பம்னு சொன்னாலும் நீங்க அவச்சேதகவாதத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது அதுக்கு பதில் சொல்லிவிட்டேன். இப்போ பிரதிபிம்பவாதம்னு ஒண்ணு இருக்கு, ஆபாசவாதம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்றதுதான். வித்யாரண்யர் பிரதிபா சிதாபாசம் சிதாபாசம்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, பத்மபாதரானவர் பிரதிபிம்ப ஆகாசம் பிரதிபிம்ப ஆகாசம்னு சொல்லி பிரதிபிம்பவாதத்தை சொல்றாரு. தவிர பிரதிபிம்பம்னாலும் சிதாபாசம்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்காக ஈஷத் பாசனம் ஆபாசா பிரதிபிம்ப ததாவிதா, அதே மாதிரிதான் இந்த பிரதிபிம்பவாதமும். அதனால அவச்சேதகவாதத்தை விட வேறானது பிரதிபிம்பவாதம் அப்படின்னு சொன்னா, ஆபாசவாதமும் பிரதிபிம்பவாதமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்ற அர்த்தத்துல பிரதிபிம்பா ததாவிதா பிம்பலக்ஷணஹீனா தன்ன பிம்பவத் பாசதே சஹி. ஆனா பிம்பத்தினுடைய லட்சணம் இங்க கிடையவே கிடையாது. இங்க பிரம்மத்தினுடைய லட்சணமானது இங்க இல்ல. அப்ப பிரதிபிம்பத்தினுடைய லட்சணமானது ஹீனமாயிடுது. அது பண்றதெல்லாம் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, எல்லாம் இப்பெல்லாம் ஃபேஷன் என்னன்னா டைனிங் டேபிள்ல ஒரு பழத்தை வைப்போம், அழகா தெரிகிற மாதிரி பழம் வைக்கிறோம். இப்ப என்னாச்சு, மெழுகுலயே வந்திருக்கு இல்லையா, ஜம்முன வாழைப்பழத்தை வைக்கிறான் இல்லையா, அப்படியே சாத்துக்குடி மாதிரியா ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த பிம்பத்துக்கு இருக்கிற லட்சணம் அதுக்கு இருக்குமா? அதை எடுத்து டேஸ்ட் பண்ண முடியுமா? டேஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா. இந்த பொட்டு வச்சுக்கலாம் இல்லையா, அந்த ஸ்திரீகள் இருக்கிற பொட்டு குங்குமத்தினுடைய காரியத்தை அது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து சொல்ல வேண்டிய எக்ஸாம்பிள் இது. அது ஏன் அப்படின்னாக்க, அதை கண்ட இடத்துல வச்சுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆத்து உள்ள பாத்ரூம்ல நோய்ஞ்சா பொட்டா எந்த இடத்துல பொட்டு வைக்கிறதோ எதுக்காக தயாரிக்கப்பட்டதோ அதனுடைய பர்பஸ் போயிடுச்சு. அதனால ஆபாசாது இல்லையா. பாசமாக இருக்கக்கூடியது ஒரிஜினல் பொட்டு. அந்த காரியத்தை அந்த ஆபாசமானது பண்ணுவோம் பண்ணாது இல்லையா. அதே மாதிரி பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் இலைய வச்சு லைட்டு கூட இப்ப வந்துருது இல்லையா. நீங்க வாத்துல வந்தாலே ரொம்ப ஜோரா இருக்கும். வாத்துல பாருங்க எப்படி விளக்கேற்று ஒண்ணு இல்ல மாமி சுவிட்ச போட்டா அது எலக்ட்ரானிக். ஆனா தூரத்துல இருந்து பார்த்தா விளக்கு விட்டு எரிச்சா மாதிரி இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஆபாசங்கள் பிம்பத்தை போலவே இருக்கும். ஆனா பிம்பத்தினுடைய காரியத்தை அது பண்ணுமான்னு கேட்டா அது எப்போதும் பண்ணாது. பிம்பத்தினுடைய என்னதான் நீங்க குருமுகமாக கேட்கிற வேதாந்தத்துக்கு தான் பவர் ஆனது ஜாஸ்தி. மந்திர உதவி நீங்க இதுல வாட்ஸ்அப்ல வாங்கிக்கிற மந்திரங்கள் தான் சரியா வராது. ஸ்கைப்ல இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் ரைட்டு. அது ஒண்ணு இல்லாததுக்கு அது இருக்கு. அவன் எங்கேயா இருக்கான், அவன் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அது ஆபாசத்துல சேருமே தவிர ஒரிஜினல்ல சேராது இல்லையா. இப்படி பிம்ப லட்சண ஹீனஹா தன்னு. ஆனா எப்படி பிம்பவத்து பாசட்டே, பிம்பம் மாதிரியே இருக்கு. என்ன மாதிரி இருக்கு அந்த பொட்டு இல்லையா, பிம்பவத் அப்படியே குங்குமத்தை வச்ச மாதிரியே இருக்கு இல்ல. பிம்பவத் பாசட்டே சஹி, அப்படித்தான் இந்த பிரதிபிம்பமானது இருக்குன்றத புரிஞ்சு இந்த எக்ஸாம்பிள்லாம் இருக்கிறதுனால இதை வச்சு இந்த ஜீவனையும் பிரம்மத்தையும் புரிய வைக்கிறது ஈஸி அப்படின்றதுக்காக தான் இந்த மீடியமா உள்ள எடுத்துன்னு வந்தோம். பிரதிபிம்பத்துக்கு உள்ள கண்ணாடி எக்ஸாம்பிள எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னா. ஆனாலும் சசங்கத்வ விகாராபியாம் பிம்ப லட்சணஹீனதா ஸ்பூர்த்தி ரூபத்துவம் ஏதஸ்ய பிம்பவத் பாசனம் விதுஹு. இந்த சிதாபாசனானவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. கண்ணாடி இருந்ததுன்னாதான் அது வேலை செய்யும்.
மைண்ட் வேலை செய்ததுன்னா தான் அந்த சிதாபாசன் தெரிவார், தூங்கும்போது தெரிய மாட்டார் இல்லையா. அதனால இதுக்கு ஒரு சங்கம் இருந்தாதான் சசங்கமாக இருக்குது. அது மாத்திரம் இல்ல, அந்த கண்ணாடியை நீங்க எங்க வேணாலும் அழைச்சின்னு போகலாம். இந்த மைண்டை தூக்கி நான் இங்கேயே நினைப்பேன், வெளியில போவோம்னு நினைப்பேன் இப்படி. ஆனா ஆத்மா அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா இல்லையா? ஒரிஜினலா பாதிக்கக்கூடிய ஆத்மாவானது எங்கும் இருக்கு. இது இந்த கண்ணாடியில இருக்க மாதிரி இருக்குது. ஜீவன் அங்க போறான் வரான் அப்படின்னாக்க விகாரம் தெரியுது, மாடிபிகேஷன் தர். அது மாத்திரம் இல்ல, ஒரு சங்கத்தோட இருக்கக்கூடியதாக இந்த பாடியோட சேர்ந்து சங்கத்தோட இருக்கக்கூடியவனாக இவன் இருக்கான். சசங்கத்துவம் விகாராபியம் இதெல்லாம் பிம்ப லட்சணத்திற்கு ஹீனதா. பிம்ப லட்சணத்தோட இதெல்லாம் நீங்க சேர்க்கவே முடியாது இல்லையா. அதை எங்க வேணாலும் அந்த போட்ட ஒட்டலாம் மாதிரி இது எங்க வேணாலும் ஒட்ட முடியும். ஆனா ஒரிஜினலா அந்த மாதிரி நீங்க பண்ண முடியாது. எந்த இடத்துல வைக்கணுமோ அதுக்கு உண்டான வேல்யூ இருக்கா இல்லையா. அதனால பிம்பம் வேற பிரதிபிம்பம் வேறன்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள். அதே மாதிரி இந்த ஜீவனைய பிரம்மம் மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாங்க இந்த பிரதிபிம்பவாதத்தை எடுத்துன்னு வந்தோம். அதுல ஒண்ணு எக்ஸாம்பிள வச்சு புரிய வைக்கிறது இங்க ஈஸியா இருக்கு அப்படின்றதுனால. ஸ்பூர்த்தி ரூபத்துவம் ஏதஸ்ய. ஆனா ஸ்பூர்த்தி ரூபம் பார்த்தா இது ரெண்டுமே போத்து பாத்தீங்கன்னாக்க இல்லுமின் பண்றது இல்லையா, நல்லாதான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு அந்த காரியத்தை இது பண்றதுதான் இல்லன்னு சொல்ல முடியாது. ஸ்பூர்த்தி ரூபத்துவம் ஏதஸ்ய பிம்பவத் பாசனம் விதுஹு. இது பிம்பத்தின் பிரகாசம் போலவே பிரகாசிக்கிறதுன்னு அறிய வேண்டும். இந்த ஜீவனானவர் அந்த பிரம்மத்தினுடைய பிரகாசம் எப்படி இருக்கோ அதனாலதான் இந்த ஜீவன் பிரகாசிக்கிற மாதிரி இருக்கான். நம்ம என்னமோ எல்லார விட ரொம்ப வசதிய, எல்லா பீயிங்ஸை விட ரொம்ப வசதிய ஹியூமன் பீயிங் இஸ் தி ரூஃப் அண்ட் கிரவுன் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னா எப்படி ரூஃப் அண்ட் கிரவுன் ஆஃப் கிரியேஷன் ஆகுது? எல்லாத்துலயும் தான் பகவான் இருக்கார், ரூப்ல மாத்திரம் தானே இருக்காரு, உடம்பு முழுக்கதான் அவர் இருக்காரு. ஆனாலும் இங்க தெரியறது நல்லா தெரியறது. ஏன் தெரியறதுன்னா இந்த இடத்துல ஆபாசம் இருக்கிறதுனால இங்க இருக்கா மாதிரி தெரியறது, நமக்கு புரியறது. அப்படின்றதுனால இந்த எக்ஸாம்பிள வச்சுட்டு ஜீவனையும் பிரம்மத்தையும் பிரிச்சும் காமிச்சு இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கும் எங்களுக்கு ஹேத்துவா இருக்கிறதுனால பிரதிபிம்பவாதத்துல நான் அதை ஆசிரியிக்கிறேன்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு இப்போ. அதனாலதான் இந்த அவச்சேதகவாதத்தை விட பிரதிபிம்பவாதத்தை வச்சுட்டு சிதாபாசன் ஒரு ஸ்லோகத்திலேயும் 33 ஸ்லோகமா அதையே கட்டிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இது பிரம்ம ஞானத்துக்கு ஈஸியாக இருக்கு அப்படின்றதுக்காக சொன்னேன். ஆனா பூர்வபட்சி அவன் உடமாட்டான், அவச்சேதகவாதி. நீ சொல்றதுக்கெல்லாம் நானும் பதில் சொல்லுவா அப்படின்னு அவன் ரெடியா இருக்கான். நகி தி அவபாச வித் தி பாவ பாவித்வாத் ஆபாசஹா அஸ்தி கியப்ருதகே யதாமிருத் அப்படின்னு சில புத்தகத்துல இருக்கு. சில புத்தகங்கள்ல இதி சேத் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதி சேத் அல்பமேவோக்தம் தீரப்யேவம் ஸ்வதேஹதா அப்படின்னாரு. தி பாவ பாவித்வாத் தி பாவே பவதி. இந்த புத்தி வேலை செய்யும் பொழுது தான் அந்த பிரம்மமானது தெரிகிறது இல்லையா. எல்லாத்துலயும் தானே இருக்காரு பிரம்மா. ஆனா நீங்க என்ன உங்களுடைய ஆர்குமெண்ட்ல ரெஸ்ட்ரிக்டிங் டு புத்தி, நீங்க ஹியூமன் பீயிங்க வச்சுட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அது ஒரு குறை தானே இல்லையா. எல்லாத்துலயும் பிரம்மம் இருக்குன்றது என்னுடைய கடாகாச திஷ்டாந்தத்துல மகாகாசத்தை திஷ்டாந்தத்துல ரெண்டே பொருளை வச்சுட்டு நான் புரிய வைக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மைண்ட வேற எடுத்துன்னு வந்திருக்கீங்க அங்க. அதனால இப்ப என்னாச்சு, தீபாவ பாவித்வாத்து தீ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க சொல்றதுனால ஆபாசஹா அஸ்தி தியஹா பிருதக் நஹி. அது நீங்க சொல்ற இந்த ஆபாசமானது தனியா எங்கேயாவது தெரியறதா? புத்தியை தவிர வேற எங்கேயும் தெரியல. புத்தியில இருக்கும் பொழுது தானே ஆபாசம் தெரிகிறாரு இல்லையா. அந்த ஆபாசம் புத்தியை தவிர வேற இடத்துல தெரிவது இல்லையா. ஆகையினால அது எப்படி இருக்கு, யதா மிருத்து. எப்படி ஒரு குடம் இருக்கிற இடத்துலதான் மண் இருக்கிற இடத்துலதான் குடம் தெரியுமோ, அப்படி புத்தி இருக்கிற இடத்துலதான் இங்க சைத்தன்யம் தெரிவார். ஆனா இந்த சைத்தன்யம் எங்க இருக்கக்கூடிய சைத்தன்யமாச்சே அப்படின்னு நீங்க ஆர்கியூ பண்ணீர்களே, ஆனால் உங்களுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் அல்பம். இது ஒரு பெரிய ஆர்குமெண்டே கிடையாது. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன். அல்பமேவ உக்தம் தீரப்யேவம் ஸ்வதேஹதா. இந்த புத்தியும் தேகத்தை விட வேறானதுதான் இல்லையா. நீ சொல்ற மாதிரி புத்தியில தான் வருதுன்னு சொன்னாக்க உங்களுடைய கடாகாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்துல பிரதிபிம்பிக்கிற ஆகாசம் வருது இல்லையா. அந்த கடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இதே ஆர்குமெண்ட்டை நான் பண்ணுவேன். அதுக்குள்ள ஒரு ஜலம் இருக்கு,
அந்த ஜலத்துல ஒரு லைட் தெரியுது அப்படின்ற பேதங்கள்லாம் அங்கேயும் இருக்கதா இருக்கு. சும்மா நீ சொல்றதுக்கு வேணா கரெக்டா இருக்கு, கடாகாசம் மாதிரி மகாகாசம்னு சொன்னா ரொம்ப போந்து போனா அதுலயே எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு கஷ்டம்தான். தீரப்பி ஏவம் ஸ்வதேகதா, தன்னுடைய புத்தியும் தன்னுடைய தேகத்தை காட்டிலும் வேறாகத்தானே இருக்கு. அப்படித்தானே எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிதான் சாஸ்திரங்கள்ல மைண்டை விட வேறானதுதான் அது, தேகத்தை விட வேறானதுன்னு நல்லா தெரியறது இல்லையா? தேகத்தை விட வேறானது அப்படின்றது நமக்கு எப்படி தெரியறது அப்படின்னு சொன்னாக்க, ஐ ஆம் ஹாப்பி ஐ ஆம் அன்ஹாப்பின்னு சொல்லும் பொழுதெல்லாம் தேகம் நல்லாதான் இருக்கு இல்ல? அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் சந்தோஷமா இருக்கணும், நான் ஏன் துக்கமா இருக்கணும்னா அது மைண்டினால வரக்கூடிய பிரச்சனைகள்னால நான் அது சுகமா இருக்கேன், நான் மைண்ட்னால இருக்க கண்டிஷன்னால துக்கமா இருக்கேன்னு தெரியுது. உடம்பு நல்லா இருந்தா கூட இது தெரியுது. அதனால தேகத்தை விட பிருத்தக்காக இருக்கிறது தெரிகிறது அப்படின்னு சொன்னார். அதனால தெரியறது அப்படித்தானே, அதனால நிறைய பேதங்கள் அதுல இருக்கலாம் போ அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னார். திருப்பியும் பூர்வபக்ஷி வந்துட்டான். தேகே மிருதேபி, இப்ப நீங்களே மாட்டிட்டீங்க. தேகம் செத்து போச்சுன்னா இந்த தேகத்தை இங்க எரிச்சுப்படுவாங்க இல்லையா? தேகே மிருத்தே, தேகத்தை இங்க எரிக்கப்படுவான். ஆனா உங்களுடைய புத்தி என்ன எரிக்கப்படுகிறதா, வெளியில போறது இல்லையா? அது பிரம்ம மத்தியத்து வெளியில போறது புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கு பாருங்க. இப்போ தேகே மிருத்தே அப்படி புத்திஸ்டே சாஸ்திராத் அஸ்தி, சாஸ்திரத்தினால நமக்கு ரொம்ப பலமான ஒரு பிரமாணம் இருக்க. சாஸ்திரமானது என்ன சொல்றீங்க, இவன் மனுஷன் செத்தாலும் இவன் எப்படி போறான்னாக்க இவனுடைய சூக்ஷ்ம சரீரமானது இன்னொரு சரீரத்தை எடுத்துக்க போகிறது இல்லையா? அப்படிப்பட்டதான ஒரு சக்தியானது இருக்கு இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இருக்கு. அதனால தேகத்தை விட பிரதக்கா இருந்ததுன்னா ஒண்ணும் தப்பு இல்லையே போறத, அதான் உன் காரியம் நடக்கிறது இல்லையா? அதனால நான் சொன்ன வாதம் கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னா, இப்படி நீ சொன்னாக்கா ததாசதி, இப்படி நீ ஆர்கியூ பண்ணா உனக்கு எப்படி அடிக்கணும் நான் வச்சுட்டு இருக்கேன் வழி. புத்தேரண்யசிதாபாசா பிரவேச ஸ்ருதிஷு ஸ்ருதா, நிறைய ஸ்ருதி உனக்கு எப்படி பலமா இருக்கோ, சைத்தன்யத்தோட சேர்ந்து இந்த சூக்ஷ்ம சரீரமானது வெளியில போறது அதனுடைய பவர் இருக்குன்னு சொன்னியோ, அதே மாதிரி எனக்கும் ஸ்ருதி எல்லாம் இருக்கு. புத்திக்கு வேறாக சிதாபாசன் இருக்கான், அதுல இந்த புத்தி அந்த பிரம்மமானது பிரவேசிக்கிறது அப்படின்றதுக்கு எனக்கும் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னார். இதுல கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு கூடிய விஷயம். இவர் என்ன மனசுல வச்சிருந்து முதல் சாஸ்திரத்தை சொன்னார் அப்படின்னு சொன்னார்னாக்க, பிருஹதாரண்யக உபனிஷத்துல யாக்ஞவல்கியருக்கும் ஜனகருக்கும் ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் கேட்கிறாரு, செத்து போன உடனே என்ன ஆகுது, இந்த தேகம் செத்து போன உடனே சூக்ஷ்ம சரீரம் என்னமா போறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ஜனகர் கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த உடம்பெல்லாம் செத்து போன பிறகு என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் அந்த கண்ணுல இருக்கக்கூடிய தேவதையானது சூரியனானவர் டாட்டா சொல்லிட்டு போயிட்டார். அந்த கண்ணுக்கு உண்டான தேவதை, வாக்குக்கு உண்டான தேவதை, இந்த தேவதை எல்லாம் போயிடுது. வாக்கு, கண்ணு, மனசு, அப்புறம் இதெல்லாம் இதனுடைய சக்திகள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த சூக்ம சரீரத்தில் இருக்க பிராணனை நோக்கி போயிடுறது. பிராணன் என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில கிளம்புறாரு. வெளியில கிளம்பும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அத இந்த ஜல்லூக்கம்னாக ஒரு அட்டையா, இந்த பூச்சி எல்லாம், கம்பளி பூச்சி எல்லாம் என்ன பண்றது, ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைய பார்க்கணும்னாக்கா அது எண்டு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை பிடிச்சிட்டு தான் இது ரிலீஸ் பண்ணும். அந்த மாதிரி இந்த ஜீவன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அது கூட இவன் பண்ணதான கர்மா, இவனுடைய பண்ணதான படிப்பு, இது எல்லாத்தையும் கணக்குல வச்சுட்டு இவன் பண்ண புண்ணியங்கள், இவன் பண்ண பாவங்கள், அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அவன் போய் இன்னொரு ஒரு சரீரத்தை அடையறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல தனியா ஒண்ணும் இந்த மாதிரி சிதாபாசன் தான் போறான், தேகத்தை விட்டா அப்படி எல்லாம் சொல்ல. மொத்தமா அந்த சைத்தன்யத்தோட சேர்ந்து அந்த சைத்தன்யமே அவனை போய் இன்னொரு ஒரு விஷயத்தை அடைய வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ஏகி பவதி ந பஷ்யதி இது ஆஹு,
இப்படி கண் புலனான ஜீவாத்மாவோட ஒன்னா சேர்ந்த பிறகு அவன் என்ன பட்சத்தி இனிமேல் பட்டு அவன் பார்ப்பதில்லை அப்படின்னு என்று சொல்லுகிறார்கள். யாரு? பெரியவர்கள்லாம் சொல்லுகிறார்கள். ஏகி பவதி ந ஜிக்ரதி இது ஆஹு. இந்த ஜீவாத்மா அவனா இதுக்கப்புறம் அவன் செத்து போயிட்டான்னா அவனை என்ன பார்த்த எல்லா சமயம் இவன் பார்ப்பதில்லை, இவன் முகர்வதில்லை, எல்லாம் சொல்றான், இவன் சுவைப்பதில்லை அப்படின்னு, இவன் தொடுவதில்லை, இவன் பேசுவதில்லை, இவன் அறிவதில்லை அப்படின்னு ஒவ்வொருத்தனா சொல்லி சரீர தேசேபியா இந்த சரீரத்திலிருந்து இதெல்லாம் உத்கிராமந்தம் வெளியில கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும் பொழுது பிராணஹா அனுஸ்கிராமதி பிராணனை தொடர்ந்து இதெல்லாம் போறது. அந்த பிராணனானவன் என்ன பண்ணுவாங்க? சர்வே பிராணாகா இந்த உள்ளுக்குள்ள இருக்க வியானன் உதானன் சமானன் இந்த வாயெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் என்ன பண்ண சவிஜானோ பவதி அடுத்த பிறவிக்கு என்ன இடத்துக்கு போகணும் அப்படின்றது அந்த பிராணனுக்கு அப்போ ஒரு அறிவானது ஏற்படுகிறதா. எல்லாரும் ஆகும் பொழுது எந்த ஒரு பிறவியை அடுத்தது நம்ம சரீரத்தை பிடிக்கிறோம் அப்படின்றது தெரியலாம். அப்போ இவனுக்கு விஞ்ஞான ஆத்மா பவதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னாக்கா என்ன சவிஜானோ பவதி, அவனுக்கு எந்த சரீரத்துக்கு போறான்னு தெரியறதான். ஆனா போய் அந்த சரீரம் போன எல்லாம் மறந்து போய் இவனுக்கு அந்த ஒரு அதுக்கு பேர் அந்திம விஞ்ஞானம் அப்படின்னு பேரு. அந்திம விஞ்ஞானமானது எல்லாருக்குமே வருமா? அது வந்த பிறகு அவன் எதை எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொழுது தம் வித்யா கர்மணி சமன்வாரபயத்தே அப்படின்னு சொல்லுது. இவனுடைய பண்ண புண்ணியங்கள், இவன் படிச்ச படிப்பு, இவன் பண்ண கர்மாக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது மாத்திரம் இல்லாம பூர்வ பிரஜாச்ச இவன் படிச்ச வேதாந்தத்தையும் எடுத்துட்டு போறது. அதனாலதான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது அவர் பௌர்வ தேகிக்கத்துல இவன் என்னெல்லாம் அறிந்து கொண்டானோ அதெல்லாத்தையும் ததஹா பூயஹா ஏவ அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதுதான் இவன் படிக்கிறான். அதனால நம்ம இந்த ஜென்மால நம்ம படிக்கிற வேதாந்தமானது புரியலன்னா கூட கவலை இல்லை. அடுத்த ஜென்மாக்கு இது புரியாத போர்ஷன் தான் புரியும். புரிய இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றத பூர்வ பிரஜையோட போறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இது எப்படி திருநஜலாயுக்கன் மாதிரி ஒரு அட்டைப்பூச்சி கம்பளி பூச்சி எல்லாம் எப்படி போறதோ அப்படி போறான்னு சொல்லி மேல மேல சொல்றது. அவனுக்கு எந்த லோகத்துக்கு போறானோ அந்த லோகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சரீரமானது ஏற்படுகிறது. அந்த சரீரத்தை அந்த சூக்ஷ்ம சரீரமானது பிடிச்சிட்டு அது கூட போறது. இது இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் ஜடமான பொருள்கள் தானே. இதெல்லாம் என்னதான் சூக்ஷ்ம சரீரம் இங்க இருக்கும் பொழுது அது சைத்தன்யத்தோட இருந்ததுனால அதுக்கு சைத்தன்யம் மாதிரி இருக்கு. அது போனோன்னா அது ஜடம் கூடவே தானே சைத்தன்யமும் கூட போறது. அதனால உங்களை மாதிரி தனியா சிதாபாசன்ல தான் இருக்காரு அப்படின்னா காமிக்கலையே, எல்லாமும் சேர்ந்து தானே போறது. அதே மாதிரிதான் நீங்க இப்படி புரிஞ்சுங்க. ஜலாகாசம் கடம் உடஞ்சு போச்சுன்னாக்க மகாகாசத்தோட சேர்றதுன்னு சொன்னாலே நடுவுல எதுக்கு பிரதிபிம்ப சைத்தன்யத்தை எடுத்துன்னு வரீங்க? கண்ணாடி திருஷ்டாந்தத்தை எடுத்துன்னு வர வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாமே போறது மேல அது சைத்தன்யத்தோட தான் போக போறது அப்படின்றது கிளியராவே சாஸ்திரத்துல சொல்லி இருக்கும் பொழுது நீங்க என்னத்துக்கு திருப்பி அடம் பிடிக்கிறீங்க? ஒரு மைண்ட் எடுத்துன்னு வர மாதிரி எல்லாமே தானே போறது. பிராணனும் போறது, மைண்டும் போறது, கர்மாவும் போறது, வித்யாவும் போறது, எல்லாமே சேர்ந்துதானே போறது அப்படின்னு சொல்லி இததான் மீன் பண்றது. தத் திருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத்து ததனுப்ரவிஷ்ய அப்படின்னு உபனிஷத்து எல்லாம் இதெல்லாம் மேல போறது அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர இந்த சிதாபாசன் இல்லாமையே இது புரிய வைத்துக் கொள்ள முடியுமே. அப்படி இருக்கும் பொழுது சிதாபாசனை நீங்க எடுத்துன்னு வர வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டான். அவர் என்ன பண்ணாரு, ஓஹோ உனக்கு எது சாதகமா இருக்கோ பிருகதாரண்ய உபனிஷத்துல அந்த சாஸ்திரத்தை வச்சுட்டு தேஹே மிருதேபி புத்தி சாஸ்திராத் அஸ்தி அப்படின்னு சொன்னான். ததா சதி புத்தேகே அந்யஹா புத்தியை தவிர வேற சிதாபாசன் உண்டு, அதுல பிரம்மம் பிரவேசிக்கிறதுன்னு ஒண்ணு ஸ்பெசிபிக்கா சொல்லலையே அப்படின்னு சொல்ல. அதான இருக்க ஐத்திரேய உபனிஷத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன அந்த ஐத்திரேய உபனிஷத்து ஆனது மஹீதாச ஐத்திரேயர்னு அவர் பூமி மாதாவுடைய புத்திரன். அவர் என்ன பண்ணாரு, அம்மா கையிலேயே அவர் படிச்சார். எப்படி இந்த நச்சிகேச எப்படி யமன் கிட்ட படிச்சாரோ அப்படி இந்த மஹீதாச ஐத்திரேயன்றவர்
பூமாதேவி கிட்டயே படிச்சார். அதனால இதுல என்ன தெரியும், பூமாதேவி அவனுக்கு வேதாந்தம் சொல்லி கொடுத்துருக்கான்றது தெரியுது இல்லையா. இப்படி இருக்கிற ஐத்திரேய உபநிஷத்துல அவர் என்ன சொன்னாரு, அவர் ஜடமாதான் இந்த உலகமானது இருந்தது. ஆனா அந்த பிரம்மாவானவர் என்ன பண்ணாரு, பிரம்மாஜியானவர் பிளான் பண்ணார். ஐக்ஷத பகுத்யாம் பிரஜாய அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, ஐக்ஷத அப்படின்னாக்கா பார்த்தாருன்னா அர்த்தம், பிளான் பண்ணார்னு அர்த்தம். அவர் பிளான் பண்ணார். ஒரு சைத்தன்யமாக இருக்கக்கூடியவர் தானே பிளான் பண்ண முடியும். சைத்தன்யம் இல்லாதது எப்படி பிளான் பண்ணு, ஜடமா இருந்தா அதுக்கு எப்படி பிளானிங் வரும். எப்போ பிளான் பண்ணி அவர் சிருஷ்டி பண்ணார்னு சொன்னீங்களோ அப்போ ஒரு சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவர் தான் இப்ப சிருஷ்டியை பண்ணார் அப்படின்னு. கதம் இதம் மத்ருதே ஸ்யாத் இதி, அது என்ன நினைச்சது, அந்த இவரை படைக்க சொல்லிவிட்டோம சைத்தன்யம் நினைச்சது, நான் இல்லாம இது எப்படி இருக்கும், உயிர் இல்லாம எப்படி இந்த கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நுகரும், தொடு உணர்ச்சி இருக்கும், இதெல்லாம் இருக்கணுமே. ஆனால் அவர் உயிரோட இருந்தாதான் இல்லையா. அவர் இந்த உடம்ப விட்டு போயிட்டாருனாக்க அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கண்ணு இருக்கும் அந்த இடத்துல ஆனா பார்க்காது, மூக்கு இருக்கும் நுகராது, நாக்கு இருக்கும் துவைக்காது. அப்போ அவருடைய பிளேஸ் ரெடி இல்லையா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க இல்லையா. அவரை தெற்கு பக்கமா தலைய வச்சுடுவாங்க. அப்படின்னாக்க யார் இருக்கிற வரைக்கும் அவருக்கு மரியாதை இருக்கு அப்படின்னாக்க அந்த சைத்தன்யம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரியாதை இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை கிரியேட் பண்ணும்போது நான் இல்லாம இருந்த இந்த ஜீவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு. மத்ருத்தே கதம்னு இதம் சியாது, இதெல்லாம் எப்படி நான் இல்லாம இயங்கும் அப்படின்னு. நான் ஒருத்தன் வேணுமே, எது பண்ணாலும் வேணும். இந்த உலகத்தை படைக்கிறேன்னாக்க நானும் கூட போகலன்னாக்க ஒரு காரியமும் இந்த உலகத்துல நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ண, ஹியூமன் பீயிங்ஸ் கிரியேட் பண்ணும் பொழுது அவரும் பூந்துட்டார் இல்லையா. அவரும் பூந்துட்டாரு, எல்லாத்துலயும் அவர் பூந்துட்டு இருக்காரு. ஹியூமன் பீயிங்ஸ்ல ஸ்பஷ்டமாக பூந்துட்டார். நமக்கு தெரியற மாதிரி சைத்தன்ய ரூபேன செத்து போனான்னாக்க பிரேதமாறா, அதுல தகராறுலாம் இருக்கு. அந்த பிரேதமே ஜடமாக இருந்தா கூட அதுல ஒரு ஆர்குமெண்ட் எல்லாம் வருது. அது என்ன பண்றதுன்னாக்க இவனுடைய பையனை பார்த்து கர்மாவை பண்ணுன்னு தூண்டுறது நான் ஒருத்தன். அது ஜடமா இருந்தாலும் தூண்டணும், சைத்தன்யமா இருந்தாலும் தூண்டணும்ன்ற அவசியம் கிடையாது. நல்ல பையனா இருந்தான்னாக்கா அப்பா போயிட்டாருனாக்கா அது அப்பாவுடைய பாடி என்ன சொல்லி கொடுக்கறது, அவனுக்கு பைசாசிகளுக்கு இம்மீடியட்டா போன் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறது. அதனால சைத்தன்யம் அந்த ஜடத்துக்கு இருக்கு, அது தனி ஆர்குமெண்ட். அது இப்ப இவர் இப்ப இதுல என்ன சொன்னாரு, கதம்னு இதம் மத்ருத்தே சியாம், மத்ருத்தே வித்தவுட் மீ ரொம்ப நினைச்சுதான். நான் இல்லாம எப்படி இந்த ஹியூமன் பீயிங்ல இருக்கும், அதனால எல்லார்கிட்டையும் நான் பூந்து ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான். இப்போ சிதாபாசத்துக்கு ஒரு சௌரியமா வந்துச்சா எங்க போடுவார் அவர், சூக்ம சரீரத்துல தான் போய் ஆகணும். அதனால இவருக்கு சிதாபாசம் ஆர்குமெண்ட்டுக்கு இந்த ஸ்ருதியானது ரொம்ப பலமா போச்சு. நீ சொன்ன அந்த ஸ்ருதியில எல்லாத்தையும் கலந்து கட்டியா சொல்லிட்டு ஒரு விருதாரண்ய உபநிஷத்துல அதுல பிரிச்சு எல்லாம் புரிய முடியல. இந்த ஸ்ருதியானது ரொம்ப பலமா இருக்கு. அதனால ஈட்சத்தை எதி வாச்சா அபிவியகிருதம், எதி பிராணேன அபிப்பிராணிதம், எதி சக்ஷுஷா திருஷ்டம், எதி ஸ்ரோத்ரேன ஸ்ருதம், இப்படி எல்லாம் கண்ணே அந்த காரியத்தை பண்ணோன்னு இருந்ததுன்னாக்க, காதே அது காரியத்தை பண்ணோம்னாக்க, மூக்கே அது காரியத்தை பண்ணும் அப்படின்னாக்க, அத நான் எதுக்கு அப்படின்னு அவருக்கு கதையா இருக்க. நான் இல்லாம இவன் எப்படி கண்ணு பார்க்க முடியும். அதனால நான் உள்ள போறணும்ன்றதுதான் ரைட்டு அப்படின்னு டிசைட் பண்ணாரு அவரு. எப்படி உள்ள போறது அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. இப்போ ஓட்ட வழியா தானே உள்ள போக முடியும் இல்லையா. இந்த உடம்புல அது எப்படி இருக்குன்னாக்க, சர்வ கர்மாணி மனசா சந்நியாஸ்தே சுகம்பசி நவத்வாரே புரே தேகி இல்லையா, நைவ குருவன் நகாரையன்னு 9 ஓட்டைகள் தான் சொல்லியிருக்கு. இந்த மனுஷனுக்கு 9 ஓட்டை இருக்கு. இந்த 9 ஓட்டை வழியாதான் உள்ள போக முடியும். இந்த 9 ஓட்டையில தான் அந்த உயிரானது வெளியில போகும் இல்லையா. 2 கண்ணு, 2 நாசி இருக்கு, அப்புறம் ஒரு வாய் இருக்கு, ஒரு தொப்புள், ஒரு முன்ன பின்ன ஓட்டைகள், இப்படி 9 துவாரம் தான் இருக்கு அப்படின்னு இன்னொரு ஒரு சுத்தி இருக்கு. இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க.
2 கண்ணு, 2 காது, 2 நாசி, ஒரு வாயு, முன்னா பின்ன 2 ஓட்டை கீழே இருக்கு. மொத்தம் 9ன்னு சொன்னது தப்பு. தொப்புள்ள ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியா தானே தொப்புள் கூடிய உறவுல தானே அம்மாவுக்கும் பையனுக்கும் வருது. அதனால அது ஒண்ணு 10 இருக்கு அப்படின்னா 11 என்ன? இப்போது சஸ்பென்ஸ். அது என்ன? அதுதான் இங்க பிரம்ம ரந்திரம் இல்லையா? பிரம்ம ரந்திரம்னாக்க ஓட்டை இல்லையா? பிரம்மா போறது இந்த ஓட்ட வழியா தான் உள்ள வராரு. எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் இந்த ஓட்ட வழியா. அந்த வழியை யாரு கண்டுபிடிச்சு அது வழியாவே வேதாந்தத்தை கேட்டு போகிறானோ அவன் என்ன பண்றான், திருப்பியும் ஒரு அம்மா வயிற்று உள்ள இல்லாம போயிடலாம். அது இல்லாதிக்கு அவன் கண்ணு வழியாவோ, காது வழியாவோ, மூக்கு வழியாவோ, முன்னாடி வழியாவோ, பின்னாடி வழியாவோ, அப்படிதான் சாதாரணமா டெத் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். அந்த உயிர் எப்படி போகும்னாக்க அப்படிதான் கண்ணு வழியா போகும், இல்லைன்னா மூக்கு வழியா போகும், இல்லைன்னா வழியா போகும், இல்லைன்னா பாத்ரூம் வழியா போகும். இப்படிதான் சாகிறத நம்ம பார்த்திருக்கோம். இப்படி போயிடும். அதனால இந்த வேதாந்தம் படிச்சவர்கள்லாம் எப்படி போவாங்கன்னா பிரம்மரந்திரம் வழியாக போவாங்கன்றதுனால ஏன் அப்படி போனார்னா அது வழியா தான் பிரம்மமானது உள்ள நுழைஞ்சுது அப்படின்னு அவர் சொன்னாரு. சஹா ஏதம் ஏவ சீமானம் வேதார்த்தா ஏதையா துவாரா பிராபத்தியத்து. இந்த ஓட்ட வழியா தான் அது உள்ள வந்துதான். குழந்தைக்கு 4வது மாசத்துலயே என்ன பண்ணித்தான் அந்த பிரம்மமானது அதனுடைய தலையினுடைய ஓட்ட வழியா இந்த பிரம்மரந்திரம் அப்படின்னாக்க இதுதான் இந்த கடைசி பார்ட். சீமா நம்மளுடைய உடம்புல கடைசி எண்டு போர்ஷன் என்ன நீங்க நின்றுட்டீங்கன்னாக்க இதுதான் அந்த எண்டு போர்ஷன்றது. அதுதான் இல்லையா? அதுதான் நம்ம பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்றோம். ரந்திரம் ரதம் அப்படின்னு சொன்னாக்க ஓட்டன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு ரத்தம் கொடுக்குற பீமரத்த சாந்தி அப்படின்னு ரதம் தேர்லியா பீமன் தேர்ல வர மாதிரி ஒரு 70 வயசுல தேர ஓட்டின்னு வருவாரா இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல. ரத்தம்னாக்கா ரந்தம்னு அர்த்தம், ஓட்டன்னு அர்த்தம். இவனுடைய வாழ்க்கையில ஒரு ஓட்டையெல்லாம் வரப்போகுது. அந்த பீமரத்தன்னு ஒரு பீமன்னு ஒரு இவர் இருக்காரு, ஒரு ருத்ரன் இருக்காரு. அந்த ருத்ரனானவர் இவரை படுத்துவாரு. 69ல இருந்து 70 வயசு வரும்பொழுது இவருக்கு ட்ரபிள் பண்றதுக்காக அவர் வருவாரு. இந்த 60 வயசுல எப்படி இந்த குருவும் தனியும் ஒன்னா சேர்ந்து இவரை படுத்தலான்னு வந்தாங்களோ 61 சசியப்த பூர்த்தி அன்னைக்கு, அதே மாதிரி 70வது வயசு பிறக்கும் பொழுது இந்த பீமன்ற ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த பொந்து, அத மாதிரி இவனை தள்ளி விடுறதுக்காக அவர் வருவாரு. அதுல இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் சாந்தி பண்றோம். பீஷ்மத்துல இருக்க பீமன் எனக்கூடிய அவருடைய பள்ளத்துல உழாம இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சாந்தி, சாந்தி கர்மா பீமரத சாந்தி. இப்படி பீமரத சாந்தி அன்னைக்கு நம்ம அந்த ருத்ரனுக்கெல்லாம் பண்ணி நம்ம 11 தடவை ருத்ரத்தை சொல்லி சர்வ பிராயசித்தமும் பண்ணி, அப்பா உன்னை எப்போதும் கவனிச்சுட்டு இருக்கேன், நான் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு பகவத் பக்தி இருக்கு, உன்னை பண்ணிட்டு இருக்க, அதனால பாக்கி பேருக்கு காமிக்கிற மாதிரி அந்த ஐடியாவை எனக்கும் பண்ணாதன்னு இவன் வேண்டிக்கிறான். அவரும் சரி இவனை படுத்தாம போயிடாரு, ஏன்னா அது ஒரு சாந்தி ஆயிடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி பிரம்மரந்தம் இங்க ஒரு ஓட்டம் இருக்கு அப்படின்றது தீமானம். இத காட்டுறதுக்குதான் ஸ்ரீவித்யா தத்துவங்கள்ல சொல்றோம், பிரம்மரந்திரத்துலதான் அந்த குண்டலினி சக்தியானது இவன் முருகு தண்டு வழியாக போய் இந்த பிரம்மரந்திரம் வழியா அதை அனுபவிக்கிறான். அதை அனுபவிக்கும் பொழுது இவனுக்கு ஒரு அமிர்த பெருக்கானது ஏற்படுகிறது. அந்த அமிர்த பெருக்கானது இவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எப்படி அமிர்த பெருக்கானது ஆனந்தத்தை கொடுக்கும்? அமிர்த பெருக்கான சொரசொரான்னு இருக்கும், பபலான்னு இருக்குமே தவிர அது எப்படி ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் யாருக்கு தெரியுது? பிரத்யட்சமா அனுமானத்திலயும் தெரிஞ்சதுன்னா தெரியும். இதெல்லாம் ஸ்ருதிதான் சொன்னோம். ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா சயேவ விக்ருதி நாம, இது இப்படி விதரணம் பண்ணி ஓட்ட போட்டு போறதுனாலயே அந்த பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, வித்ருதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வித்ருத்தின்னு ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா அது ஓட்ட போட்டுன்னு போறதுனாலயே பிரம்மத்துக்கு வித்ருதி அப்படின்னு ஒரு பேரு அப்படின்னு சொல்லிட்டு ததஹா ஏதத்து நான் தனம், இவர் அங்க போய் ஆனந்தத்துல இருக்கிறார் அப்படின்னு ஸ்ருதி சொன்னதுனால நம்ம அனுமானம் பண்ண வேண்டியது. குண்டலினி அங்க போய் இந்த பிரம்மரந்தரத்துக்கு போனா அங்க பிரம்மரந்தரத்துல ஆனந்தமானது எப்படி வரும்? சுதா சிந்தோர் மத்தியே அப்படின்னு சொல்றது அப்படின்னா அந்த ஆனந்தம்னா ஐத்திரேய உபநிஷத்துல இந்த மஹிதாஸ் ஐத்திரேயரானவர் கண்டுபிடிச்சு அவர் உட்கார்ந்து வனத்துல உட்கார்ந்து இந்த லேப் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி அவர் கண்டுபிடிச்சாரு.
அந்த இடத்துல ஒரு ஆனந்தமானது வருகிறது. அதுக்கு சாந்தனம் அப்படின்னு பேரு. சாந்தனம், சாந்தனம்னா ஆனந்தத்தினுடைய உறைவிடமாக இருக்கு அப்படின்னு இந்த உபனிஷத்துல சொல்லியிருக்கு. அதே மாதிரி கட்டோபனிஷத்துல 9 இல்ல 11 அப்படின்றது எப்படி சொல்றதுக்கு அப்படின்னாக்க, சதஞ்ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானம் அப்படின்னு ஸ்ருதைகா அப்படின்னு சொல்லுங்க. இந்த உடம்புல 101 நாடிகள் இருக்கு. அந்த 101 நாடிகள்ல இருக்கக்கூடிய சுஷும்னா நாடியானது இந்த குண்டலினி எடுத்துட்டு போய் இது தாசாம் மூர்தானம், மூர்தா அப்படின்னாக்க இந்த பிரம்மரந்தம், இந்த மூர்தால போய் நிஸ்ருதைகா இத ஓட்ட போட்டு எப்படி வந்ததோ அப்படி வெளியில போட்டோம். தயாகா ஊர்துவமாயன் அமிர்தத்துவமேதி, அப்படி போறவர்களுக்குத்தான் அமிர்தத்துவம் கிடைக்கும். இந்த வழியாக போகாம வேற எங்கேயாவது போனான்னாக்க அவனுக்கு அமிர்தத்துவம் கிடைக்காது அப்படின்னு இருக்கு. அதனால இப்ப சன்னியாசிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, என்ன பண்ண தேங்காய் ஒரு சிம்பாலிக்கா அதை பண்ணணும் இல்லையா? அதனால தலையில ஒரு தேங்காய் உடைப்பாங்க. அப்படின்னா என்ன, அவர் எப்போ ஒரு சன்னியாசம் எடுத்துட்டு சர்வகர்ம சன்னியாசம் எடுத்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் தேவை போயிட்டு அப்பா அம்மா ஒய்ஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு உடம்பு தெரியலன்னா கூட அவளுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. இப்படி வேதாந்தத்துக்காகவே அவர்கள் இந்த இறைவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்கள் நிச்சயமாக பிரம்மரந்திர வழியா தான் போயிருப்பாங்க. அது கண்ணுக்கு தெரியாத விஷயம், சாஸ்திரம் சொன்னாதானே தெரியுது. அதை எப்படி புரிய வைக்கிறதுன்றதுக்காக ஒரு தேங்காவை உடைச்சி அவளை அவளுடைய கண்ணு காது மூக்கு நாக்கு இந்த தேவதைகள்லாம் அங்கங்க அப்படி அப்படியே பிசில் அவுட் ஆகி போயிடுவான். இப்ப நம்மளுடைய தேவதையெல்லாம் ஒன்னா சேர்ந்து பிராணனை தொடர்ந்துட்டு போச்சு. இதெல்லாம் சேர்ந்து அடுத்த ஜென்மால அதே மாதிரியே அவன் படுறான். போன ஜென்மால எப்படி அவனுக்கு கோபம் தாபங்கள்லாம் இருந்தோ அதே மாதிரியே குழந்தை பிறகுறது இல்லையா? எல்லாம் நம்ம பாக்குறது தானே. சின்ன குழந்தைக்கு யாராவது அப்பா கத்துக் கொடுக்குறாங்க, பொறாமப்படு, அழுதாதான் அம்மா கொடுப்பா, அதெல்லாம் தானே தெரிஞ்சுக்கிறதுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா முந்தின பிறகையினுடைய அதனால தெரிஞ்சுக்க. நீங்க என்னதான் பண்ணாலும் அதுக்கு தெரியறது இல்லையா? தங்கையை பார்த்தாருனாக்கா அண்ணன் யாரோ பொறாமப்படுறானே இல்லையா? அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தானே, அவனுக்கு தங்கப்படணும் இன்னில இருந்து நீ பொறாமைப்பட வேண்டும் எந்த அப்பா சொல்லி கொடுத்தான். ஆனா அதுக்கு எப்படி வந்தது அப்படின்னாங்க, பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினால வந்தது. இதெல்லாம் இந்த 11 இந்த 10 வழியா போச்சுன்னாக்க இதெல்லாம் வந்துடும். இந்த 11வது வழியா போச்சுன்னாக்க இந்த பிரச்சனையை அவர் சொன்னாங்க. இந்த வித்யா கர்ம இவருடைய வாக்கு இந்திரியம் மனசு இந்திரியம் இது எல்லாம் சமன்வாரபத்தேன்னு சொன்னாரு. இவருக்கு சமன்வாரபத்தை எங்கேயும் ஐசின் போறதெல்லாம் இவனுக்கு கிடையாது. இந்த ஞானியானது என்னாச்சு, அந்தந்த பூதங்களோட போய் அந்தந்த இந்திரியங்கள்லாம் சேர்ந்துடுறதுதான். பிசில் அவுட் ஆகி அது அப்படியே அங்க போய் சேர்ந்துடுறது, அவ்வளவுதான். இவனுக்கு தனியா எப்படி முதல்ல வந்ததோ அதே மாதிரி அதெல்லாம் போய் சேர்ந்துட்டு இவனுக்கு அந்த நாலேஜ் வந்த பிறகு இந்த உலகமானது தெரியாம போயிடுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ருதியானது சொல்லியிருக்கு, ஐத்திரேய உபனிஷத்து. இந்த ஸ்ருதியில நீங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியறதுனாக்க, ஏதம் ஏவ சீமானம் விதாரிய, இந்த சீமாவா இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு ஏன்னால்தான் குழந்தையை பிறக்கும் போது கூட அத மனசுல வச்சுட்டு தான் அந்த சீமாவியாதான் அந்த குழந்தைக்கு பிரம்மமானது போக போறார், பகவானே வர போறாருன்றத அந்த அம்மா அவனுடைய கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே நினைச்சு இந்த வேத மந்திரங்கள்லாம் அந்த பண்ணி முள்ள அந்த இடத்த சரியா பண்ணாக்கா அது கரெக்டா அந்த குழந்தையானது பிறந்ததே. ஆனால் அந்த குழந்தைக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தோட அது கரெக்டா வெளியில வரணும் இல்லையா? தொப்புள் கொட்டு வழியா அது பிரம்ம அந்த குழந்தையானது வர வேண்டும்ன்றதுக்காக தான் அந்த மந்திரங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த சீமான்ற ஒரு சீமானம்ன்ற பதம் ரொம்ப வசதியான பதம் இல்லையா? அதுல இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்ததுன்னா சொல்லு, சீமந்தம்னு பேர் அதுக்கு. சீமா பிளஸ் அந்த எல்லையினுடைய முடிவு தானே சீமா பிளஸ் அந்தம்னாக்க சீமாந்தம் தானே சொல்லணும். சீமந்தம்னு எதுக்கு சொல்றாங்க? சீமந்தம் சீமந்தம் அப்படின்னு சொன்ன சீமந்தோன்னயன கர்மா அப்படின்னு சொல்றாரு. அப்போ வியாகரணத்துக்கும் இவருக்கு சண்டை வந்துருது வேதத்துக்கும். அவர் பாணினி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அகஸ்தவர்னே தீர்க்கா, ஒரு சீமாவும் அகாரமும் ஒண்ணுதான், இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு டூ இல்லையா? நீங்க சீமா பிளஸ் அந்தம்னா சீமாந்தம் தான் சொல்லணும், சீமந்தம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாணினியே சொல்லிட்டாரு, நான் சொன்னேன். ஆனா வேதத்துல பிரயோகம் எப்படி இருக்கு, சீமந்த கேசவேஷே அப்படின்னு இருக்கு. கேசவேஷே சீமந்தான்ற பதம் வந்திருக்குன்னாக்க
வேதத்துல சொன்ன பதமானது ஈஸ்வரனுடைய வாக்கு. அதுல உங்களுடைய வியாக்கரண ரூல்ஸ் எல்லாம் உள்ள போக முடியாது. எங்க உங்களுக்கு கிடைக்கலையோ லௌகிகம் நம்ம பேசும்போது அந்த சமயத்துல நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சீங்க. பகவான் விஷயத்துல அவர் சீமந்தான்னு சொல்லி இருக்கேன்னா நீங்களும் சீமந்தன் தான் சொல்லணும். அந்த சீமா பிளஸ் அந்தான்னு உங்களுக்கு இஷ்டம் மாதிரி எல்லாம் பிரிக்கலாம் முடியாது. அதனால வேத மந்திரத்தை ரொம்ப எல்லாம் பிரிக்கூடாது அப்படின்னு சாஸ்திரிகள் ரொம்ப கணங்கனா சொல்றதெல்லாம் கூட ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய விஷயங்கள். அப்படி எல்லாம் வேதத்தை பிரிக்கும் போது இதனுடைய அனர்த்தங்கள்லாம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. தப்பா கிப்பா பண்ணிட்டான்னா அதனால ரொம்ப ஜாகிரதையா தான் கலபாடிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத வச்சுப்போம். ஆனாலும் தப்பு பண்ணா அதெல்லாம் ரொம்ப ஈஸ்வரனுக்கு பண்ற அபராதமாக போயிடும்ன்றதுனாலதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வெறும் மூலப்பாராயணத்தோட வச்சுக்கிறது தான் புத்தாரித்தம். அதுக்கு மேல பண்ணாக்கா அது இஷ்டத்துக்கு பிரிக்க வேண்டிய நெசசிட்டி எல்லாம் வரும். அது எந்த அர்த்தத்துல எப்படி போய் அது இந்த இந்திர சத்ருன்னு வர்தஸ்வா மாதிரி அது எதையாவது ஸ்வரத்தை தப்பா போய் இந்த இந்திரன் ஆனவன் தொஷ்டா கொல்லணும்ன்றதுக்காக தொஷ்டாவானவன் இந்திரனை கொல்லணும்ன்றதுக்காக ஹோமம் பண்ணானா. அந்த ஹோமத்தை பண்ணும் பொழுது இந்திர சத்ருன்னு வர்தஸ்வ இந்திர சத்ருன்னு வர்தஸ்வ இந்திரன் எனக்கூடிய சத்ரு கொல்லப்படட்டும், இந்திரன் என்ற சத்ரு கொல்லப்படட்டும். அப்படியே தூக்கம் வந்து நைட் அண்ட் டே இந்திர சத்ருன்னு அந்த துருவை மேல சொல்றதுக்கு உதாரணத்துக்கு பதிலா அனுதாத்தத்துக்கு சொல்லிவிட்டானா. அந்த உதாரணத்துக்கு பதிலா அனுதாத்தம் சொன்னான்னா என்னன்னா அது அர்த்தமே மாறும். இந்திரனுக்கு யார் சத்ருவோ அவன் சாகட்டம்னா இவனே எடுத்துக்கிட்டான் பண்ணவன பூமராண்டி ஆயிடுத்தான் அந்த மந்திரமே. வந்தோம்னா அந்த மந்திரங்கள்லாம் பார்த்து அப்படி எப்படி சொல்லணும். உங்களுக்கு வேதத்துல பிரமாணம் கிடைச்சிருக்குனாக்கா அதுக்குதான் வேல்யூ கொடுக்கணும் இல்லையா. இந்த தைத்திரிய உபநிஷத்துல ரொம்ப ரசமான ஒரு இடம் இருக்கு. அவ வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்தாருனாக்கா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு தேஷாம் துவயாசனேன பிரஸ்வசிதவ்யம் ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தயா தேயம் அப்படின்னு சொல்ற. தேஷாம் துவயா நீ என்ன பண்ணணும்னா அந்த பெரியவர் ஆத்துக்கு வந்துட்டாருனாக்க ஒரு பெரிய மகான் படித்தவர் வந்துட்டாருனாக்கா வேதம் படிச்சவர் வந்துட்டாருனாக்க ஆசனேன அவருக்கு ஒரு ஆசனத்தை போட்டு அவரை ஆஸ்வாசப்படுத்தலாம். நீங்க பிரஸ்வசிதவ்யம் அப்படின்னு அர்த்தம் வருது. கரெக்டா வருது. தேஷாம் துவயா ஆசனேன பிரஸ்வசிதயம் தேஷாம் துவயாசனே ந பிரஸ்வசிதவ்யம் இப்படி பிரிக்கணும். இப்படி பிரிச்சீங்கன்னா அவர்களுடைய ஆசனத்துல நீ ஆஹா ஊன்னா பேசக்கூடாது. இப்படி வச்சு மரியாதையா தான் பேசணும். ஒரு ஆஸ்வாசமா பேசப்படாது. ந பிரஸ்வசிதவ்யம் அப்படின்னு ரெண்டுமே கரெக்டா இருக்கு. ரெண்டுமே மரியாதையாவும் இருக்கு. இது என்ன பொருளை எடுத்துக்கிறது அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுனாக்க ஆச்சாரியால் என்ன பண்ணிட்டாரு ரெண்டு விதமாவும் தேஷாம் துவயாசனே ந பிரஸ்வசிதவ்யம் அதுவா தேஷாம் துவயாசனே ந பிரஸ்வசிதவ்யம் அப்படின்னு சிஷ்யாங்கில எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது எது ரைட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி வந்தவர்கள் என்ன வேகம்னா அத்தியன சம்பிரதாயத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் ரைட்டே தவிர உங்களுடைய மேதா விலாசத்தினால படித்தவர்கள் நீங்க பிரிச்சு கிரிச்சு அதை என்னவாது சொல்லி எங்கேயாவது சொல்லி பண்ணுவீங்க. அது தட் இஸ் நாட் ரைட். ஏன்னாக்க இந்த சம்பிரதாயம் எப்படி கேட்டு 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 வந்த சம்பிரதாயம் இது. இது அத்தியனம் பண்ணவாள் என்ன சொல்றா அவ எப்படி பிரிக்கிறா இத தேஷாம் தயாசனே ந பிரஸ்வசிதவ்யன்னு சொன்னாக்க அப்படிதான் வியாக்கியானம். அதுக்குதான் வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா அத்தியன சம்பிரதாயத்துக்கு இருக்கிற வேல்யூ படிப்பு சம்பிரதாயத்துக்கு கிடையாது. சில விஷயத்துல அத்தியனம் பண்றதா நம்ம திட்டம் படிப்புக்கு தான் வேல்யூன்னு இத மாதிரி போற விஷயங்களே இருக்கு. அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால எப்படி நீங்க இன்டர்பிரேட் பண்ணோம்னாக்க என்ன நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணாங்க சிஸ்டர்கள் என்ன பண்ணார்களோ அது அவர்கள் என்ன பண்ணாங்களோ அது அதுலயே பின்னாடி நோய் தராணி அவ பண்ணாத காரியத்தை நீங்க பண்ணக்கூடாது. சிஸ்டர்கள் என்ன பண்ணார்களோ அதுதான் சுச்சரித்தானி அவர்கள்லாம் எது ஆச்சாரம் பண்ணி காமிச்சாலும் அததான் பண்ணோம். நோய் தராணின்னு வேற சொன்னதுனால அதுக்குதான் வேல்யூ அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் வர்றதுனால எதுக்கு சொல்ல வந்தாலும் சீமானம் அப்படின்ற பதமானது சஹா ஏதம் ஏவ சீமானம் விதாரிய ஏதையா துவாரா பிராபத்தியது இந்த துவாரத்தின் வழியாக உள்ள போச்சு அப்படின்றது சொல்லியிருக்கு. தவா ஏச விகிதா தத்து ஏதத்து நாந்தனம் அப்படின்னு வர சொல்லிருக்காரு. இதுக்கு பேர் தான் ஆனந்தத்தினுடைய உறைவிடம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால
இங்க என்ன பண்ணிருக்கு கட்டோபனிஷத்துல தயோகோ ஊர்துவமாயன் அமிர்தத்துவம் ஏதி, அமிர்தத்தை அடையணுமேயானால் அப்படித்தான் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐத்திரேய ஸ்துதின்னு ஒண்ணு இருக்க, அத நான் பிடிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற? பிருகதாரண்யக்க சொன்னதுல வச்சுட்டு இதான் அந்த காரியத்தை பண்றதுன்னு சொல்றியா? தப்ப. தீயுக்தஸ்ய பிரவேசஸ்யேத், புத்தியோட சேர்ந்து தான் இந்த ஆத்மாவும் பிரவேசம் பண்றதுன்னு அவச்சேதகவாதி சொல்றான். புத்தியோட சேர்ந்துதான் சார் போறது எல்லாம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா இல்லவே இல்ல. இப்ப பார்த்து பிரிக்கணும் இல்ல இல்லையா? தீயுக்தஸ்ய பிரவேசா சேத், புத்தியோட சேர்ந்துதான் ஆத்மாவுடைய பிரகாசம் பிரவேசம் அப்படின்னு இப்படித்தான் பிரவேசிக்கிறார் பகவான் குழந்தைகள் உள்ள எல்லார்கிட்டையும் அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை. ஏன்? ஐத்திரேயத்துல என்ன இருக்கு? தியஹா பிருத்தக்கு, அவர் புத்தியை விட வேறாக அங்க அவர் உள்ள போறார்னு சொன்னதுனால என்ன அர்த்தம்? இவரை விட வேறாக அவர் இருக்கார், அவர் உள்ள போறுகிறார். ஆத்மா பிரவேசம் சங்கல்பிய பிரவிஷ்ட இது ஜீயதே, புத்தியை வேறாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை ஐக்ஷத அப்படின்னு வேற சொல்லிருக்க. அவர் சங்கல்பம் பண்ணி பிளான் பண்ணி எல்லாருடைய புத்தியிலையும் அந்த ஆத்மாவாகவே இருந்து அந்த பகவானார் பிரவேசிச்சிருக்கார். அதனால அந்த சித்துக்கு ஒரு ஆபாச தன்மையானது ஏற்படுகிறது. அதனால பிரதிபிம்பமா இருக்கு, சிதாபாசனா இருக்கான்னு சொல்றதுல என்ன தப்பு? நான் சொல்றதுதான் கரெக்ட்னு அடம்பிடிக்க பிரதிபிம்பவாதத்துக்கு தான் என்னுடைய ஓட்டு. என்ன ஒரிஜினல் சைத்தன்யம், ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம், ரிஃப்ளெக்டட் மீடியா எடுத்துட்டா உனக்கு என்ன? எனக்கு புரியுதுன்றதுனால இது அவச்சரிகத்துவாதத்துல நீ என்னெல்லாம் ஜஸ்டிஃபை பண்றியோ அதெல்லாம் நானும் இதுல ஜஸ்டிஃபை பண்ணுவேன். எனக்கும் இதுல எல்லாம் உபனிஷத்து இருக்கு நான் சொல்றதுக்கும் அப்படின்னு சொன்னார். இத சொல்றதுக்காக ஐத்திரேயம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர ஐத்திரேயத்துல எங்க சொல்லியிருக்கு என்னன்னு வித்யாரண்ய சொல்லல. இப்ப நான் தானே சொன்னேன். அவர் எப்படி எடுத்துக்காரு? கதம்னு இதம் சாட்ச தேகம் மதுருதே ஸ்யாத் இதி ஈரணாத் இல்லையா? அதே இப்ப நான் படிச்ச அதே வார்த்தைய எப்படி போட்டுக்காரு பாருங்க இல்லையா? அவர் ஐக்ஷத கதம்னு இதம் மதுருதே ஸ்யாதிதி அப்படின்னு உபனிஷத்துல வந்திருக்கு. அது அப்படியே கதம்னு அங்க என்ன வார்த்தை இருக்கோ அது அப்படியே கதம்னு இதம் மதுருதே ஈக்ஷத கதம்னு இதம் மதுருதே ஸ்யாத் அப்படின்னு உபனிஷத்து சொல்லியிருக்கு. அது அப்படியே இவர் கதம்னு இதம் சாட்ச தேகம் கூட ஒரு வார்த்தையை சேர்த்தாரு. அக்ஷத்தோட இருக்கக்கூடிய தேகம், அக்ஷைஹி அப்படின்னாக்க சூக்ம சரீரைஹின்ற அர்த்தம். அக்ஷயோட கூடின இந்த தேகமானது, இந்திரியங்களோட கூடின இந்த தேகமானது மதுருதே சியாத், நான் இல்லாம என்னமா இருக்கும்? அது நான் இல்லாம இந்த ஜட வர்க்கங்கள்லாம் எப்படி வேலை செய்யும்? நான் இல்லைன்னாக்க கண்ணு இருந்ததுன்னா உங்களுக்கு கண்ணுன்னு ஒண்ணு ரவுண்டா இருந்து அது வெள்ளை இருந்து அது உள்ள இருக்கக்கூடிய பியூப்பா இருந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய பார்வையெல்லாம் இருந்தா வந்துருமா? நான் இல்லைன்னா அதெல்லாம் இருக்கு, சத்தப்பாடி கூடுதானே இருக்கு. ஆனா பாக்காதா? பார்க்கலையே. அதனால நான் இல்லாம இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்றத புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றதுக்காக கதம்னு இதம் சாட்ச தேகம் மதுருதே சியாத், மதுருத்தே வித்தவுட் மீ, ருத்தே அப்படின்னாக்க வித்தவுட் மீ, மதுருத்தே நான் இல்லாம என்னவா நடக்காது? மதுருத்தே சியாத் இது ஈரணாத் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால், என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணம் ஐத்திரேய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்க ஒன்றுதான். அது மாத்திரமா ஐத்திரேயத்துல சொல்லிருக்கு. ஏதமேவ சீமானம் விதாரிய, உலந்துன்னு உள்ள போச்சு விதாரிய அப்படின்னு சொல்லிருக்கு. அதே வார்த்தை இங்க எடுக்கிறார். விதாரிய அதுவும் எங்க? மூர்த்த சீமானம், தலையில இருக்கக்கூடிய சீமானம். அங்க எப்படி அவர் தயோகோ ஊர்துவமாயன் அமிர்தத்துவம் ஏத்தி அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கு. இங்கேயும் சீமானம்ன்ற பதம் இருக்கு. மூர்த்த அப்படின்னாக்க மேல இருக்கக்கூடியதான அந்த மூர்த்த சீமானத்துல, அந்த பிரம்மரந்தரத்துல அப்படின்ற அர்த்தத்துல மூர்த்த சீமானம் பிரவிஷ்டா, அது உள்ள பூந்துண்டு சம்சரதி, எப்படி அவர் உள்ள பூந்தார், எந்த ரூட்ல போனார் அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்ல. தொல்பி எந்த ரூட்ல போகுது, அசோக் நகர் பிரியா வருதா, அந்த மாதிரி 9 போச்சா 11 போச்சா அப்படின்னு சந்தேகம் வந்ததுல இந்த 9, 11 இதுல எல்லாம் போனப்பா இது வேற மாதிரி. இது பெரிய விசாரம். இது கதரேன பிரவிஷ்டா, ஜீவன் உள்ள பிரம்மமானது எது வழியா போச்சுன்னு ஒரு விசாரம். கதரேன பிரவிஷ்டா அப்படின்னு
இந்த ஸ்லோகம் இந்த மந்திரம் எப்படி சொல்றது, அந்த மந்திரம் எப்படி சொல்றது எல்லாம் சொல்லி கடைசியில அவன் டிசைட் பண்ணிட்டான். இல்ல எல்லா சுத்தியும் தீர்மானமாக பிரம்மரந்திரம்னு சொல்றதுனால பிரம்மரந்திரத்தை தான் போறதுன்னு கரெக்ட் அப்படின்னு கதவேன பிரவேட்டான வேதமே தீர்மானம் பண்ணிடுது. இப்படி பண்ணி விதாரிய மூர்த சீமானம் பிரவிஷ்டா, இந்த உச்சந்தலை மூர்தன்னா உச்ச, சீமானம்னாக்கா அதுல அந்த எண்ட் ஆஃப் திஸ் பாடி, எண்ட் ஆஃப் திஸ் பாடி இங்கதான் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய மூர்த சீமானம் பிரவிஷ்டா, உள்ள பூந்தது மாத்திரம் இல்ல, அவர் எப்ப பூந்ததுனால இப்ப என்னாச்சு, அவருடைய ஆபாசமானது இவனுக்கு வந்துட்டு, ஆபாசம் வந்ததுனால இவன் என்ன பண்ணா சம்சரதி இல்லையா, அதனால அந்த அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சுட்டு தான் பிரைட்னு நினைச்சுட்டு இந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சமானது அது எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தை விட கொஞ்சம் கொஞ்சம் பிரைட்டா காமிச்சுது இல்லையா, அந்த பூத கண்ணாடியில இருந்து அடிக்கிறது கொஞ்சம் பிரைட்டா எரிக்கிற சாமர்த்தியமே இருக்குல்ல, ரிஃப்ளெக்ஷனுக்கே அந்த ஒரிஜினல் சூரியன் வந்து நம்மள எரிக்காது. இது இந்த பூத கண்ணாடியை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த பேப்பரை காமிச்சானே எல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல பண்ணிருப்போம் இல்லையா, அது அதுக்கு பவர் எப்படி வந்தது அப்படின்னாக்கா அந்த ஆபாசத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு இல்லையா, ஆபாசத்துக்கு இருக்கிற பவரை வச்சுட்டு அதனால இப்ப என்ன வச்சு இது எதுக்கு யூஸ் ஆச்சு, இந்த திறமை என்ன ஆச்சுன்னா எல்லாரையும் சம்சாரத்தி சம்சாரத்தோட இருக்கிறது அந்த பிரம்மத்தை பார்க்க விடாம பண்ணி இந்த உலகம் தான் சத்தியம், நான் பண்றதுதான் சத்தியம்னு சொல்லி நான் தான் பெரிய ஆளு, நான் ஆம்பளை நான் பொம்பளைன்னு இந்த சம்சாரத்துல மாட்டிண்டு அலையோ அலைஞ்சின்னு இருக்க மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது. அதனாலதான் மனுஷன் என்ன பண்றான், சம்சாரத்துல வந்துட்டு கஷ்டப்படுறான், சொன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது, நீ பிரம்மஸ்வரூபம் தான்னாக்கா போல சார் சும்மா விளையாடாதீங்க அப்படின்றான். எப்படி ஆயிடுச்சு பாருங்க, இவன் தப்பு பண்ணது மொத்தம் இல்லாம அதை ஸ்ட்ராங்கா ஜென்மாந்தரமா அதை பிடிச்சிட்டு வேதத்துல சொல்றத நம்பிக்கை இல்லாம வேற சொல்ற அளவுக்கு ரிஷிகள்லாம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கண்டுபிடிச்சு எழுதி இல்லப்பா நீதான் அந்த பிரம்மன் வேலையை பாருங்க சார், என்ன அர்த்தம், அவனுக்கு எப்போ சம்சாரத்தை விட்டு போனோன்ற எண்ணமே இல்ல, அடுத்தது வரை பிறக்காம இருக்கணும்ன்ற ஆசையே வரலையே, அதுக்கு என்ன பண்றதுன்னா இதுதான் காரணம், சம்சாரத்தி அயம், அந்த ஆபாசத்தினாலதான் அதுல போய் மாட்டிட்டு அதை போய் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் உண்மைன்னு யார் நினைக்கிறானோ அவன் சம்சாரத்தி. யார் இந்த டிஎம்ஐக்கு அப்பாற்பட்டதாக ஆத்மா இருக்குன்னு நினைக்கிறானோ அவன் வந்து கபிஷேக்கு போயிடலாம் அப்படின்ற அர்த்தத்துல பிரவிஷ்டா சம்சரத்யம் அப்படின்னாரு. இந்த பிரவேசம் அந்த பிரவேசம் எல்லாம் சொல்றீங்க, அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா ஆத்மாவானது இதுல சிதாபாசம் சசங்கம் சவிகாரம் அப்படின்னாங்க, ஆத்மாவானது அசங்கம் நிர்விகாரம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும் பொழுது நிர்விகாரமாகவும் அசங்கமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எப்படி சார் இந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை போய் உள்ள போச்சான், இது செத்து போன உடனே இங்கேருந்து போச்சான், இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஒண்ணு அதை சொல்லு இதை எது சொல்லு, நான் ஏதோ ஒத்துக்கிறது அது சங்கத்தோட இருக்கு விகாரத்தோட இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒத்துட்டு போறேன், அந்த பகவானே எல்லார மாதிரி நம்பிடுவேன். இங்க வேதாந்தத்துல வந்து அது அசங்கம்னு சொல்றீங்க, ஆனா அது வந்து உள்ள போறதுன்னு சொல்றீங்க, இது எப்படி சார் நான் சமஞ்சசப்படுத்துறது அப்படின்னு கேட்டா இதுதான் மாயா. அகதித்த கேட்டனா பட்டியசி மாயான்னு முன்னாடி சொன்னது இதெல்லாம் மாயினால வந்தக்கூடிய விஷயம். கதம் பிரவிஷ்டா அசங்கா சேத், இந்த சங்கம் இல்லாத இந்த ஆத்மா என்னமா சார் பிரவேசிக்கும் அப்படின்னு கேட்டா சிருஷ்டிர்வா அச்ச கதம் வத, இதுக்கு ஏன் சார் சிருஷ்டி பண்ணணும்னு ஆசை, எல்லாரையும் சம்சாரத்துல தள்ளி விடணும்னு இந்த ஆசையெல்லாம் விபரீதமான ஆசை அது ஏன் வந்தது அந்த பிரம்மத்துக்கு, எல்லாம் விபரீதாங்க. ஏதோ பிறந்தான்னு இருந்துட்டு எல்லாரும் இருக்காம எல்லாரும் அங்கதான் வேலை செய்யறது. மாயிகத்துவம் தயோஹோ துல்லியம், இந்த சிருஷ்டியே நீங்க மாயையோட புரிஞ்சுக்கணும் இல்லையா, எனக்குள்ள வந்தது காரணம் மாயிக்கைன்றது புரிஞ்சுக்கணும். நீங்க ரெண்டுத்துக்குமே காரணம் மாயை தான். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு கான்சியஸ்னஸ் பிளஸ் அவித்யா இஸ் ஈக்குவல் டு ஜீவஹா, கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரஹா. நீங்க ஏதோ ஈஸ்வரன் நினைச்சிட்டு நான் பிரம்மம் பிரம்மன் பேசும்போது எல்லாரும் கடவுள் கடவுள் ஈஸ்வரன் பேசிட்டு இருக்கீங்களோ அது என்னன்னா மாயையோட சேர்ந்து பேசுனீங்க. அதுவே லோயர் லெவல்ல அவித்தியோட சேர்ந்துச்சுன்னா அது ஜீவன் அர்த்தம். இந்த அவித்தியையும் மாயையும் ரெண்டு துல்லியம், இது ரெண்டும் போயிடுச்சுன்னாக்கா வாட் ரிமைன்ஸ் பேலன்ஸ் கான்சியஸ்னஸ். அதுதான் பிரம்மத்தினுடைய
ஸ்வரூபம். மாயிகத்துவம் தயோஹோ துல்லியம் இல்லையா, விநாசஸ்தயோஹோ. அதனால இத நீங்க ஒத்துட்டீங்கன்னா மாயிக்கத்துல உள்ள போறது மாயிக்கன்னு ஒத்துட்டேன்னா எப்போ உள்ள போச்சா அப்ப வெளியில வந்துதானே ஆகணும். நாசமும் துல்லியம் தான் அப்படின்னு. அவித்யாவானது நாசமாச்சுன்னா இவன் ஞானி ஆறான்றதையும் ஒத்துக்கணும். இந்த உலகமானது பிரளயமாயிடுச்சுன்னா திருப்பி அது சிருஷ்டியானது ஒருன்றதையும் ஒத்துக்கணும் நீங்க. அதனால ரெண்டு துல்லியமா புரிஞ்சிருந்தானா இந்த சந்தேகத்துக்கு இந்த மாயையை புரிஞ்சிருந்தானா இந்த கேள்விக்கான பதிலானது நமக்கு புரியும் இல்லையா. அது ஏன் உள்ள போச்சுன்னா எல்லாம் மாயகம் உள்ள போன மாதிரி இவன் அது உள்ள இருக்கா மாதிரி இவன் நினைச்சுண்டு அவன் என்ன பண்ணிட்டான தன்னுடைய கழுத்துல போட்டு ஆட்ட தோல்ல போட்டு ஆடு எங்கன்னு தெரியுற மாதிரி இவன் சைத்தன்ய ஸ்வரூபமாகவே இருந்துட்டு இந்த உலகத்துல நான் ஏன் சார் இப்படி கஷ்டப்படுறேன், நான் ஏன் சார் இப்படி கஷ்டப்படுறேன், காடு சார் ஆடை காணும்னு சொல்லி நடுவுல ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஆச்சாரியன் அப்பா உன்னுடைய ஆடு உன் தோல் மேலேயே இருக்கு, நீ அங்க போ, அதை தவிர நீ உலகத்துல எந்த ஊருக்கு போனாலும் அது எப்படி கிடைக்கும், உன் தோலை தவிர நீ எங்க தேடினாலும் கிடைக்காது. அத மாதிரி இங்க வேதாந்தத்துக்கு வரவர்கள் நீங்க வெளியில எங்கன்னா தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காதுப்பா, அது உங்களுடைய ஹிருதய குகையில இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தான் அந்த குருவனுடைய வார்த்தையின் மூலமாக அது அறியப்படுகிறது இல்லையா. அப்பொழுதுதான் அது போகுமானது. அதனால இந்த சிருஷ்டி சம்ஹாரம் இது எல்லாமே மாயிக்கத்துலதான் நடக்கிறதுன்றதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ பிருஹதாரண்யக உபநிஷத்துல இருந்து திருப்பியும் சொல்றாரு. சமுத்தாய ஏஷ பூதேப்யஹ தான்யே வா அனுவினஷ்யதி விஸ்பஷ்டமிதி மைத்ரேயே யாக்ஞவல்க்ய உவாச்சஹி. திருப்பி மைத்ரேயி பிராமணத்துல அவர் யாக்ஞவல்கியர் அவர் ஒய்ஃபுக்கு சன்னியாசம் வாங்கறதுக்கு போறார். சன்னியாசம் வாங்கறதுக்கு போகும்போது உனக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் நான் பிரிச்சு வச்சுட்டேன். ரெண்டு பொண்டாட்டி அவருக்கு, காத்தியாயினி மைத்ரேயின்னு ரெண்டு பேரையும் கூப்பிட்டாரு. ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்தேன். என்னுடைய சொத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, அதனால நான் கிளம்புறேன், நான் சன்னியாசம் வாங்கிக்க போறேன் அப்படின்னு கேட்டான். அவ பாவம் அந்த காத்தியாயினி ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஒன்னும் தெரியாது, ஏதோ ஆத்துக்காரர் எது சொன்னாலும் கேட்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டா. அவரும் நான் கிளம்புறேன்னு சொன்னா அவர் போய் நம்ம எப்படி ஆத்துக்காரர் போய் போகாதுன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் கேட்டா ரொம்ப கஷ்டம். எங்க போறான்னு முதல்ல கேட்கறது அவதான். ஏதோ நம்ம கதையா ஒத்துக்கலாம, என்ன அது ஒத்துக்கிறதுல என்ன உங்களுக்கு. அவன் என்ன பண்ணா அவர் எங்க போனாலும் போங்க நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைத்திரையை விடல. நீங்க போங்க வேண்டான்னு சொல்ல, போறது கரெக்ட் தான். ஆனா இவ்வளவு நல்ல லைஃப் இருக்கும் பொழுது எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு பணமும் வேணான்னு சொல்லி நாங்களும் வேணான்னு சொல்லி போறீங்கன்னா இதை விட ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கணும்ன்றதுனாலதானே நீங்க போவீங்க, இல்லாமையா போவீங்க நீங்க. அதை எனக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. போற போக்குல யார் நம்ம தனியாசம் வாங்கினா எவன் வேதாந்தம் கேட்பான்னு அலைஞ்சிட்டு இருந்தாரு. இவளே வீட்டுல சௌரியமா கேட்டனும் உட்காரு சொல்றேன்னு வேதாந்தத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். முதல்ல இருந்து ஆத்மா கஹா ஸ்தூல சூக்ஷ்ம சாகான்னு சரி ஏமாந்தவன் யாராவது ஆண்டா உடனே சொல்லி கொடுத்தோம்ல, இல்லைன்னா யாருக்கு தான் சொல்லி கொடுக்கறதுன்னு மைத்திரேயிக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். அப்போ அவிநாசி அயம் ஆத்மா அப்படின்னு அவர் சொல்லணும். அதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அவிநாசி அயம் ஆத்மான்னு சொல்லணும். அப்புறம் கர்மாவனால எதையுமே அமிர்தத்துவம் வித்தத்தினால வரவே வராதுமா, எல்லாம் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு ஒரு சொல்ல போற. புத்திரனால உனக்கு ஆக வேண்டியது ஒண்ணு கிடையாது, ஆட்காரனால ஆக வேண்டியது கிடையாது, உலகத்துல அப்பாவால ஆக வேண்டியது கிடையாது, பிள்ளையினால ஆக வேண்டியது கிடையாது. இதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் மாயிக்கத்துல இதெல்லாம் உண்மை நம்பின காலம் எல்லாம் போச்சு. இப்ப கொஞ்சம் முடிச்சுக்கோ, இப்போ தூங்கிட்டு இருக்காது. இதுங்களுக்கு எதுவும் பக்கத்துல வராது. எல்லாத்தையும் நீ என்னைக்கு விடுறியோ அது ஒண்ணுதான் வழின்னு அமிர்தத்துவமானது வரணுமானால் இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் போயாகணும். எமோஷனல் எதோடையும் வச்சுக்காதீங்க. இன்டலெக்சுவலா வாழலைன்னாக்க போச்சு இந்த லைஃப்ன்றது புரிஞ்சுக்க. பகவான் கொடுத்த வயசே இவ்வளவு தூரத்துக்கு வேதாந்தத்துக்கும் வேஸ்டா போச்சு. அது திருப்பி குடும்பம் பாசம் இந்த வலையில போய் உழுதாட்டாக்க வித்தியத்தே ஹிருதய கிரந்தினா இந்த ஹிருதய கிரந்தி இன்னும் பேதமே ஆகாம இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்துன்னு போயிடுச்சு. ஞானி நாமப்பி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத ஆக்கிரிச்ச இவனுக்கு பிராரப்தமானது அம்பாள் என்ன பண்ணா, இவனை முன்னேற விடாம அமுக்குவா போட்டு என்னதான் வேதாந்தத்துக்கு வந்தாலும் அது திருப்பி பாசத்துக்கும் பந்தத்துக்கும் போயிடும் புத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனுடைய விஷயத்த அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு போவோம். பிருஹதாரண்யக உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்குன்றத பார்ப்போம் இல்லையா. ஜீவன விலக்கின சரீரம் தானே போறது, ஆத்மா இல்லையே அப்படின்னு இந்த அந்த லோகாந்தரத்துக்கு எதெல்லாம் போறதுன்னு இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ண போறார் இந்த கூட்டத்தை. இது அடுத்த வாரம் கவனிக்கலாம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.